நான் இந்த பேக்கிங் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 1/2 இயர்ஸ் கிட்ட இருக்கும். பட் நான் ரொம்ப கஷ்டப்பட்டது வந்து இந்த ப்ரௌனிக்காக மட்டும்தான். நான் கேக் பண்ணும்போது கூட எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் நிறைய ட்ரை பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. பட் இந்த ப்ரௌனி மட்டும் நான் ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போது ஒரு ஒரு மாதிரி சொதப்பும். அது ஏன்னே தெரியல. நான் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ்லாம் போட்டுமே நான் பண்ணால் கூட எனக்கு அது வந்து சரியாக வந்ததே கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து இதை வந்து கற்றுக்கிட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், பட் எல்லாருமே வந்து ஒன்று புரிஞ்சுக்கவே மாட்றாங்க. நம்ம ஈஸியாக ரெசிபி கேட்டுடுறோமே, பட் அவங்க அந்த ரெசிபியை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியவே மாட்டேங்குது. நம்ம சொன்னால் கூட அது வந்து அவங்க புரிஞ்சுக்கவே மாட்றாங்க. இவளுக்கு என்ன இவ்வளோ திமிரு, இது என்ன வெறும் கேக்கு, சர்க்கரை, சாக்லேட்டு, பட்டரு இதை மட்டும் தானே போட்டு பண்ண போகிறா, இதை சொல்கிறதுக்கே என்னத்துக்கு வந்து இவ்வளோ திமிருன்னு தெரியலேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே தான். அவங்க அவங்க சிச்சுவேஷனை இருந்து பார்க்கும்போது அது ஓகே தான். பட் நம்மளோட நிலமையை புரிஞ்சுக்கணும்ல. கிட்டத்தட்ட நான் அது 60 டைம்ஸ் கிட்ட நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த ப்ரௌனி. நான் கஷ்டப்பட்டு என்னால் முடியாமல் அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு மூலயமா ஒரு பேக்கர் கிட்ட வந்து ரெசிபி வாங்கி அதுவுமே வந்து ரொம்ப எனக்கு வரவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஆல்டர்னேட்டிவ்லாம் பண்ணி அதுக்கப்புறமா இந்த ரெசிபி வந்து எனக்கு கிடச்சிது. இப்போ வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வருது. இப்போவுமே சம்டைம்ஸ் வந்து நான் சொதப்பிடுறேன் தான். நிறைய பேருக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன் ஹோம் பேக்கர்ஸுக்கு. பட் யாருக்குமே இது புரிய மாட்டேங்குது. ஈஸியாக நம்ம ரெசிபி கேட்டுட்டு சொல்லலைன்னா நம்ம வந்து கெட்டவங்களா ஆகிடுறோம்.